கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கேம்பிரிட்ஜ் பள்ளிகள் தெற்காசியா மாநாடு மார்ச் 27, 28 தேதிகளில் புதுதில்லியில் நடைபெற்றது. அதில் தெற்காசியாவிலிருந்து ஏறக்குறைய 1000 பள்ளிகளிலிருந்து கல்வியாளர்களும் கல்வி சிந்தனையாளர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள். வருகின்ற கல்வி ஆண்டுகளிலே தொழில்நுட்பத்தை எவ்வாறு கற்றலிலும் கற்பித்தலிலும் பயன்படுத்துவது, எவ்வாறு மாணவர்களை மிகச்சிறந்தவர்களாக உருவாக்குவது, மாணவர்கள் உருவாக்கியுள்ள சவால்கள் என்னென்ன, ஆசிரியர்கள் எவ்வாறு மாணவர்களை மேம்படுத்துவது என்ற பல்வேறு நோக்கிலே குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தை எவ்வாறு கற்றலிலும் கற்பித்தலிலும் பயன்படுத்துவது என்பது தொடர்பாக 2 நாள் கருத்தரங்கு புதுதில்லியில் நடைபெற்றது. அதில் ஒரு பகுதியாக கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட பள்ளிகளிலே மிகச் சிறந்த பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அப்பள்ளிகளுக்கு மிகச்சிறந்த விருதினை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வழங்கியது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அதியமான் பப்ளிக் பள்ளி இன்டகிரல் லேர்னிங் ஸ்கூல் என்ற ஒருங்கிணைந்த கற்றல் பள்ளி என்ற விருதினை பெருமை பெற்றிருக்கிறது. இந்த விருதினை பெற காரணமாக இருந்த அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஏஐ தொழில்நுட்பம் இந்த ஆண்டு முதல் பாடத்திட்டத்தில் NEP 2020 ஒருங்கிணைந்த கல்வியை அவர்கள் கொண்டு வரும்போது ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது பயன்பாட்டு வருகின்ற காலத்திலே அது 2ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறது. புதிய பதிவுகள் வருகிறது. ஓஏ வருது. அடுத்ததாக ஓஏ இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. ஓஏ வரும்போது இந்த ஏஐ 2ஆம் இடத்துக்கு சென்றுவிடும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது மாணவர்கள் தொழில்நுட்பத்தை வெகுவாக பயன்படுத்துகிறார்கள் ஆசிரியர்களை தாண்டி. ஆகவே மாணவர்களை ஆசிரியர்கள் நோக்கி கற்றலை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்கள் மேம்பாடான ஏஐ ஒருங்கிணைந்த ஒரு கற்றலை கற்பித்தலை அவர்கள் பெற வேண்டும். அப்படி பெறும்போது மட்டுமே மாணவருடைய கவனத்தை பாடத்தின் மீது இருக்க முடியும் என்ற நோக்கிலே எவ்வாறு ஆசிரியர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை தங்களுடைய கற்றலிலே பயன்படுத்துவது, அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களை மதிப்பிடுவதில் எவ்வாறு ஏஐ தொழில்நுட்பம் செயல்படுகிறது என்பதையெல்லாம் இந்த மாநாட்டிலே தீர்வாக விவாதித்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் செயல்படுத்த இருக்கிறோம். பாடத்திட்டத்தை தாண்டி பாத்தீங்கன்னா ஏஐ ஓஏ தொழில்நுட்பம் வந்துருக்கீங்க. இதனால ஆசிரியர்களுடைய வலுத்தமை அதிகமா இருக்கு. நிச்சயமாக இல்லை. ஏஐ தொழில்நுட்பம் ஆசிரியருடைய செயலினை குறைக்கும் வகையிலே தான் இருக்கிறது. அவர்கள் பாடத்திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் எளிமைப்படுத்துவதற்கும் அவர்கள் எளிமையாக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல எளிய வழிகளை ஏஐ தொழில்நுட்பம் தருகிறது. ஏஐ தொழில்நுட்பத்தை தாண்டி ஆசிரியருடைய துணையோடு தான் அதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஏஐ தொழில்நுட்பம் ஒன்றை வைத்து எந்த ஒரு கல்வியும் சிறப்பாக தந்துவிட முடியாது. 1000 தொழில்நுட்பம் வந்தாலும் ஆசிரியர் இல்லாத வகுப்பறை வெற்றி பெறாது. ஏஐ தொழில்நுட்பத்தை ஆசிரியர்கள் பயன்படுத்தும் போது அது மிகச்சிறந்த ஒரு கற்றலும் கற்பித்தலும் நிகழ்கின்ற ஒரு இடமாக அது திகழும்.